மணப்பொண்ணு வரட்டும். நான் உங்க கூட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணுமே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே? பேசு மார்த்தாண்டா. பேசட்டும் பேசட்டும். உன் பேர் என்ன? தங்களுக்கு எந்த பெயர் பிடிக்குமோ அதுவே என்னுடைய பெயர் சின்னராசா. இல்ல, உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? நான் தங்களுக்காக பிறந்தவள். என்னை யாரும் எந்த பெயர் சொல்லியும் கூப்பிட்டதில்லை, கூப்பிடவும் கூடாது. சரி, உன் பேர் குரங்கு. குரங்குன்னு சொல்லி உன்னை எல்லாரையும் கூப்பிட சொல்லட்டுமா? மிகவும் சந்தோஷம் சின்னராசா. இது பார், உனக்கு சாப்பிட பிடிக்குமா? ஓ, பிடிக்கும் சின்னராசா. எனக்கு இந்த முட்டை வடை, கோழி குருமா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். எனக்கும் முட்டை வடை, கோழி குருமா பிடித்தாக வேண்டும் சின்னராசா. இந்த சாப்பாடு விட்டுருவோம். இந்த தங்கம் வயரம் முத்து இதுல உனக்கு எது பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். தங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம். இந்த பார், எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும். எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியணும். உனக்கு என்ன பிடிக்கும்? தங்களுக்கு பிடித்ததெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அப்போ நான் எது சொன்னாலும் செய்வியா? ஓ, சந்தோஷமாக. நான் தங்களுக்காக. அது அது மாத்திரம் சொல்லாத சொல்லாத. இனி சொல்ல மாட்டேன். என்ன செய்ய வேண்டும்? நாய் மாதிரி கொலை. போ 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 போ. ஒத்த கால்ல குதி. போ 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 போ. அப்படியே போ. போ 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 போ. ஆஹா, புருஷன் சொல் தட்டாத புண்ணியவதி. மைடியர் மார்த்தாண்டா, நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு கேட்குது. இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பதிபக்தி, என்ன பதிபக்தி. அப்பா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. எதை கேட்டாலும் தங்களுக்கு பிடிச்சதுன்னு ஜால்ரா போடுறா. கட்டிக்கிறவனுக்கு குல்லா போடுற சம்சாரம் தான் கூடாது. ஜால்ரா போடுற சம்சாரம் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். அதுலயும் இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். பொண்ணு பேச்சை விட்டு, அது பரம்பரை முடிச்சு. கல்யாணம் ஏன் வேண்டாங்கிற? அப்பா, நான் இன்னும் கல்யாணம் படிக்கிற அளவுக்கு வளரல. அம்மா சொல்ல. மைடியர் மார்த்தாண்டா, உன் ரூம்ல நீ கண்ணாடியே பாக்குறது இல்லையா? உடம்பு வளர்ந்தா போதுமா? அறிவு வளர வேண்டாம்? அறிவு வளர்றதுக்கு எனக்கு என்ன நீங்க பண்ணீங்க? நான் சரியா படிக்கலைனாலும் நீ படிக்கிறதுக்காக ஒரு குருகுலத்தையே விலைக்கு வாங்கி கொடுத்தானே. அப்பா, அறிவு வளரணும்னா ஒரு 6 மாசம் வெளி உலகத்தை சுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை பத்தி பேசுங்க, நான் கேட்கறேன். 6 மாசமா? மைடியர் மார்த்தாண்டா, புத்திர சோகத்துல நாங்க 2 பேரும் செத்து போகணும்னு முடிவுக்கு வந்துட்டியா? வேண்டாம்ப்பா. அப்பா, நான் ஊர் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேனே. முடியாது முடியாது. சரி, நீங்களா என்ன அனுப்பலன்னா உங்ககிட்ட சொல்லாமங்களாம் நானே ஓடி போயிடுறேன். அப்படியா? அப்பா. திவான் மகாராசா, சின்ன ராசாவை இந்த அறையிலேயே பூட்டி வை. உத்தரவு. அவாடி, உங்களுக்கு கூட ஆட தெரியுது. கிராமத்துல கத்துக்கிட்டங்க. என்ன பங்கஜ், என்னாச்சு? கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கண்ட இடத்துல கண்ட உடனே ஆடுற நீ. கமான் பங்கஜ், ப்ளீஸ் போட்டு. என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிற? நீயும் ஆட வேண்டியதானே? ஆடுறது ஆடிப்பல. அதான் நல்லா குளுக்குறீங்களே, அதுவும் ஆட்டம் தானே. Come on. Follow me, oh me, follow me. Oh, shooting very easy, huh? Hands up! I'm going to shoot you. I'm going to shoot you. பங்கஜ். ஹலோ, என்னங்க அதை கொஞ்சம் கொடுங்களேன். இது என்ன தெரியுமில்ல? கன்னு. சும்மா பார்த்துட்டு தரேன், கொடுங்க. கன்ட்ரி ப்ரூட் ஷூட் பண்ண போறான். அது எங்க குடும்பமே வேட்டைக்கார குடும்பங்க. எங்க அப்பா புடியெல்லாம் சுட்டிருக்காரு, குரங்கெல்லாம் சுட்டிருக்காரா, இதே மாதிரி ஒண்ணு சுட்டிருக்காரு. ரொம்ப பேசுறா, டென்ஷன் பண்றான். Come on, let's go. வெரி குட். இந்த கூட்டத்துல இவரோட சண்டை
இருக்கு. யாராவது தயாரா இருக்கீங்களா? யாரு வரீங்க? இங்க யாரு? இங்க 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 இங்க. என்ன நீங்க அதெல்லாம் வேண்டாங்க. பெரிய வேட்டைக்காரன் பரமான்னு சொன்னல, இவனை ஜெயிச்சு காட்டு, உன்னை மாவு இருணும். பங்கஜ், டோன்ட் பி a real sadist. மார்த்தாண்ட, நீங்க போங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க சொல்லிட்டீங்களே. என்ன ராசா? ஐயா, என்ன தெரியலீங்களா சின்ன ராசா? நான் தான் மாடசாமி. ஐயா, உங்களோட போட்டோ எடுத்துக்கிறட்டுங்களா? மனுஷன் கட்டமுறை. பேமானி போட்டோ எடுறா. மனுஷன் எப்படிங்க பார்வையிலேயே அந்த பைல்வானை கீழே விழ வச்சிட்டீங்க? பார்வையில பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சு விழுந்திருக்கு. இது என்னங்க சுண்டக்கா? ஏன் இப்போ உங்க பார்வையில நானும் சுவை என்னது? ஒரு புலம்பல்ஸ் மகாராசான்னு நினப்பு. என்ன பங்கஜ், சொல்லாமலே வந்துட்டீங்க? அந்த பைல்வான் தோத்தது பிடிக்கலையா? யார் தோத்தா எனக்கு என்ன? நான் தோக்காம இருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. பங்கஜ், பங்கஜ், ஏன் இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க? இவ்வளவு நாளா நான் ஸ்லோவா இருந்தேன். சார் பார்த்து ஓட்டுங்க. முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வரவன் தண்ணி போட்டுட்டு வருவான். காலை ரொம்ப கெட்டு போச்சுங்க. ஹலோ சார், என்ன இது பீருக்கே எப்படியா சுத்தம்? ஏமாத்தண்டன், நீங்க குடிப்பீங்களா? இது என்னங்க குவார்டர்? நான் ஃபுல்லே அடிப்பேன். ஐயா, சும்மா அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. இனிமே இந்த வண்டி ஓடாது, தூக்கிட்டு போலாமா? ப்ளீஸ். என்ன ரத்னசாமி, ஆறு இல்லாம உன்னுடைய காத்து இந்த பக்கம் அடிக்காதே. அது வந்து பாருங்க. ஐயா, ஏங்க பையனுக்கு இப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாது. சிங்கப்பூர்ல நல்ல மருந்தா வரவழைச்சிருப்பேன்ல. அப்படி என்ன வியாதி? காக்கா வலிப்பு. எப்படி இழுக்குது பாருங்க. நீ ஒண்ணு காக்கா வலிப்பு இல்லையா, இது டென்ஷன் டான்ஸ். டான்ஸா? ஆடட்டுமே. இந்த வயசுல ஆடாம அப்புறம் எந்த வயசுல ஆட போறாரு? ஆனா ஒண்ணுங்க, நீங்க இதோட விட்டுறப்படாது. பையனுக்கு பாண்டி, பரமபத சோபான படம், ஐயா தாயக்கட்டை, அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுங்க. பையன் நல்லா முன்னுக்கு வருவான். ஏங்க பையன் ஆடுறதுல எனக்கே எவ்வளவு பாதிப்பு இருக்கு, பப்ளிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் யோசிப்பா? கரெக்ட். குடும்பத்துக்கே இந்த இழுப்பு உண்டா? ரத்னசாமி, வந்த விஷயத்தை நடக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க. அப்ப எந்திரிச்சு போ. ஐயா, ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னேன். அப்ப பேச ஆரம்பி. அர்ஜென்ட்டா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, தயவு பண்ணி இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ரத்னசாமி, நீ பணத்தை கேட்கும் போதெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கணக்கே கேட்கல. ஹோட்டல்ல பார்ட்னர்ஸ்னு சொன்னேன், ஆனா 10 பைசா கூட கண்ணில் காமிக்கவே இல்லை. அப்படி இருந்து நான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் ஏன்னா என் பையன் உன் பொண்ணு மேல ஆசை வச்சுட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஆனா நீ மட்டும் கல்யாண தேதியை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. நான் என்னங்க பண்றது? என் பொண்ணு இருக்குதே, இந்த ஏழைங்க இல்ல அல்ப தரித்திர பசங்க, அதுங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்த அப்புறம் தான் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு திட்டவட்டமா சொல்லிடுச்சுங்க. இத பாரு ரத்னசாமி, கல்யாண தேதியோட வா, அப்பதான் காசு கொடுப்பேன். இத நீ முடிவு பண்ணாலும் சரி, உன்னுடைய பொண்ணு முடிவு பண்ணாலும் சரி. ஏங்க கை மாத்துக்கும் மாலை மாத்துக்கும் ஏன் இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்குறீங்க? மாமா பாருங்க, பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நீங்க மனசை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு உதவி பண்ண கூடாதா? பீதியை காட்டாதீங்க, தேதியோட வர. இல்ல இல்ல அப்ப மார்த்தாண்டா, ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே லவ் ஸ்பீக்கர் வச்சு தெரு தெருவா பாடிட வேண்டியதானா? வேற என்ன பண்றது? ஐடியா சொல்றேன், பணத்தை வெட்டு. டேய் கட்டு. டேய் என்ன மூஞ்சி டபிள்யூ மாதிரி வச்சு கொடுக்க? வேண்டாம் போ. அண்ணே வாங்கி. வேண்டாம்ப்பா அண்ணே. பாரு, நீ கள்ளங்கப்படம் எல்லாம் வளர்ந்துருக்க மார்த்தாண்டா. ஒரு பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எப்ப சினிமாவுக்கு போலாம், எப்ப பீச்சுக்கு போலாம், எப்ப ஓடி போயிடலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லவ் இம்ப்ரூவ் பண்ணுப்பா. முதல்ல ஒரு பொக்கையை வாங்கிட்டு போய் அவ கையில வை, ஐ லவ் யூன்னு வாயில சொல்லு. இப்படி எல்லாம் பண்ணணுமா? அதான்ப்பா லவ். சரி மார்த்தாண்டா, நான் சொல்றேன் கேளு. சின்ன ராசா வகை வகையா என்ன சாப்பிடுவார்னு மற்றவங்க தடுத்து கூட காலம் போய் நீங்க தட்டு தூக்கிட்டு இருக்க. எனக்கு இது பிடிக்கல. உன் துக்கத்துக்காக நான் குடிக்க வேண்டியதா இருக்கு.
என்ன மன்னிச்சிடு மாத்தாண்டா. டேய், நான் தான் பூவை தூக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பூ போடாதீங்க, போடாதீங்க. வாங்க. ஹாய் மார்த்தாண்டன். வாங்க. ஆஹா. ஏய், யார் மன்னி? புதுசா? புதுசோ பழசோ அயோக்கியத்தனமான முகம், திருட்டு மொழி, இப்படி யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு முதலாளி அம்மா சொல்லியிருக்காங்க. யூ பிளடி ஃப்ரீக் மேன். நான் யார் தெரியுமில்ல? பங்கஜ். தொலைச்சிருவேன். ஐயோ, பங்கஜ், என்னாச்சு? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? ஐ ஹேட் திஸ் காட்டான். இந்த காட்டான் முதல்ல வெளிய அனுப்பு. ஐயோ, அவர் ரொம்ப நல்லவரு. நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இஸ் a very innocent chap. நீ முதல்ல உள்ள வா. கம். It's right. ஐயோ, again what happened? Come. ஏன்பா, இவ்வளவு நடந்த பிறகு நமக்கு இது தேவைதானா? பாப்பலாம். ஏய், வாணி இப்போதான் என்ன தொட்டு பேசியிருக்கா. நாளை காலையில அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு தூது அனுப்பிச்சிடு. வணக்கங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன? ஒன்றும் இல்லை. குப்பை ஏதாவது இருக்கா? இல்லை. குப்பை ஏதாவது போட்ட உடனே என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கிளீன் பண்றேன். ஓகே. உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, சாப்பாடெல்லாம் போடுறாரு. என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியாது, அதனால உங்களுக்கு இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அத என்னாச்சு? குத்திட்டானா? இல்ல, கால் மீச்சிட்டு இருக்கியா? சந்தோஷத்துல கையெல்லாம் உதறுதுங்க, நீங்களே குத்திங்க. உங்க நெஞ்சில அந்த ரோஜா பூ பார்த்த உடனே காந்தி ஞாபகம் வருதுங்க. ரோஜா பூ வச்சுக்கிறது காந்தி இல்ல, நேரு. ஓ. ஹாய். ஹாய். வேலைக்காரன் கொடுத்த பூவெல்லாம் வச்சு. பங்கஜ், என்ன இது? ஏன் இப்படி பண்ண? ஐம் சாரி. டென்ஷன். அனாதை இல்லத்துக்கு பில்டிங் கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணிருந்தோம்ல, அதுக்கு யாராவது ஷூரிட்டி கொடுக்குறதா இருந்தா லோன் தரதா ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? நான் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கவே இல்ல. அம்மா, அதுக்கு ஷூரிட்டி யார் கொடுப்பாங்க? நான் இல்ல. உனக்காக, நீ கட்ட போற கட்டடத்துக்காக நான் பங்கஜ் அப்படிங்கிற செங்கலா கூட மாற தயாரா இருக்கு. என்ன? குப்பை இல்லைன்னு சொன்னீங்க, குப்பை வந்துருச்சு. வரேன்.
உன்னோட காலுக்கு மத்தவங்க பூ போட்ட காலம் போய் இப்ப நீ குப்பை தொட்டியில விழுந்த பூவை பொறுக்கிட்டு இருக்க. இது உனக்கு தேவைதானா? நாளை காலையில் இதே மாதிரி நிறைய பூ எடுத்துட்டு வந்துரு, இதை குப்பையில கொட்டிடு. என்னவா போ, உன்னை திருத்தவே முடியாது. அம்மா ட்ரிங்க்ஸ். வேணாங்க. ஓ உங்களுக்கு. தேங்க்யூ. Your kind attention please. All of you come closer. Come on, come on, come on, Pang. Come on. எல்லாரும் கிட்ட வாங்க, வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் பங்கஜோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு சஸ்பென்ஸ். என்னுடைய மக ராணிக்கும் தொழிலதிபர் உமாபதியுடைய மக பங்க் என்கிற பங்கஜுக்கும் நிச்சயதார்த்தம். How do you like it? இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம்னு நான் முன்னாலேயே சொல்லியிருப்பேன். ஆனா தில் இருந்திருக்காது. இத பாருமா, இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு சம்மதம் தானே? என்னப்பா இது? எங்க வந்து கேக்குறீங்க சம்மதத்தை? யாரு கேட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? என்னம்மா இப்படி சொல்ற? நீங்க பழகிறத பார்த்து நிச்சயதார்த்தத்தை பட்டாருன்னு ஏற்பாடு பண்ணேன். பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, காலமெல்லாம் கட்டினவளை காப்பாத்துறதுக்கு யோகிதை இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் வேணும். உனக்கு ஒரு நேரங்காலமே கிடையாது. ஒரு நாள், ஒரே ஒரு நைட் என்ன காப்பாற்ற முடியாத பொட்ட பையன் எனக்கு மாப்பிள்ள இல்ல. கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறோம் ஒரு கோட பயலுக்கு கழுத்தை நீட்டுறதை விட ஆணு கிணத்துல விழுந்து செத்து போகலாம். சார் மழையில போறாங்க. என்னங்க என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. இங்க நில்லுங்க. என்னங்க நீங்க செஞ்சது ரொம்ப சரிங்க. என்ன சரி? இல்லைங்க, கல்யாணம் பண்ணிக்க போறவங்க விருப்பம் தெரியாம இந்த பெத்தவங்க எப்படிதான் ஏதாவது செஞ்சிருவாங்க. முடிச்சு தள்ளிங்க பாருங்க. சூப்பருங்க. கொஞ்சம் நில்லுங்க. என்ன இருந்தாலும் பெத்த அப்பா கிட்ட இந்த கூட்டத்துல இப்படி பேசுனது தப்புதாங்க. இது பாருங்க, நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சும்மா என்ன கால் பாருங்க. ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன். முதலாளி 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 இப்போ முதலாளி தூக்கு தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கைதி மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ முதலாளிங்கிற இந்த பட்டம் போக போகுது. ஏன் முதலாளி இப்படிலாம் சொல்றீங்க? கொடுக்கிறவனே பறிச்சுக்கிட்டா தடுக்கவா முடியும்? இல்ல அப்படியே தடுத்துட்டாலும் தலையெழுத்த மாத்த முடியுமா? தம்பி, இந்த ரத்தனசாமி பர்மா பசார்ல நின்னுகிட்டு 10 பைசாவுக்கு கையேந்திர நிலைமைக்கு வரப்போறோம். இவ்வளவு வசதியா இருக்கிற நீங்க ஏன் கையேந்திரம்? வசதியா? எப்படி வந்துச்சு இந்த வசதி? கேட்கிற போதெல்லாம் லட்ச லட்சமா சுவிஸ் பேங்க் மாதிரி கொடுத்தான் அந்த உமாபதி. ஏன் கொடுத்தான்? ஏன் பொண்ணு அவன் பையனை கட்டிக்குவான்னு நம்பி கொடுத்தான். ஆனா இப்ப கல்யாணமும் இல்ல, வருமானமும் நின்று போச்சு. உங்க பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசி அதுக்கு சம்மதிக்க வச்சுட்டா உங்க சின்ன தீந்துரும் இல்லைங்களா? பிரச்சனை தீந்துட்டா நான் பிறவி பையனை அடைஞ்சா மாதிரி. மாத்தாண்டா, நீ மட்டும் பேசி சரி கட்டிட்டேன்னு வச்சுக்க, என் ஹோட்டலுக்கு உன்னை மேனேஜர் ஆக்கிறேன். வீட்டுல தான் இருக்கிறா, ஏதோ உன்னால ஆனதை பேசி பாரு.